நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 20ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பகல் 12 மணி 6 நிமிடங்கள். கியூவில் ஒரே இரவில் ரஷ்யா தாக்கிய தாக்குதலில் மின்சாரம் இல்லாமல் உக்ரைன் முழுவதிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைனின் கியூ பகுதியை ஒரே இரவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் கடுமையாக தாக்கியிருக்கிறது. உறை பனி, ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் இல்லை, சூடு இல்லை, -14 டிகிரி செல்சியஸ் நிலைமையில் மக்கள் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். உக்ரைன் தலைநகரில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு கட்டிடங்களுக்கு மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, நீர் விநியோகம் இல்லை. ரஷ்யா இரவு முழுவதும் தாக்கியதால் நீரும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கியூ தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா வான்வெளி தாக்குதலை நடத்தியது என்று நகர மேயர் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறார். என்று திங்கட்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை இரவு வரை டினிப்ரோ ஆற்றின் கிழக்கு கரையில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் கொடூரமாக நடத்தியதாக விட்டாலி கிளிட்ஸ்கோ தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதல்களால் கியூவில் மொத்தம் 5635 குடியிருப்பு கட்டிடங்கள் சூடு இல்லாமல் போய்விட்டன. மக்கள் -14 செல்சியஸில் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் என்று மேயர் கிளிட்ஸ்கோ தெரிவித்திருக்கின்றார். நகரத்தின் வீடுகளில் வெப்பமாக்கல் மற்றும் நீர் இன்னும் மின்சாரம் வெளிச்சத்தை மீட்டெடுக்க நகராட்சி மற்றும் எரிசக்தி சேவைகள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் இரவு நேர தாக்குதலுக்கு பிறகு 3,35,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது என்று டிடிஇகே எரிசக்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டில் உக்ரைன் மீதான முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து கியூவின் எரிசக்தி கட்டிடத்தின் மீது மிக மோசமான தாக்குதலை 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. டிரான்ஸ்பார்மர்கள் எல்லாம் வெடித்து சிதறிவிட்டன. மெயின் டிரான்ஸ்பார்மர்கள் எல்லாம் வெடித்து சிதறிவிட்டன. இதனால் ரஷ்யா உக்ரைனுடைய உள்கட்டமைப்பின் மீது தற்பொழுது தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கிறது. ஜனவரி 9 அன்று நடந்த தாக்குதல் தலைநகரின் பல குடியிருப்பாளர்களுக்கு பல நாட்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்தது. குளிரில் அவர்கள் வாடினார்கள். சமீபத்திய தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட கட்டிடங்களில் கிட்டத்தட்ட 80% கட்டிடங்கள் ஏனைய முந்தைய தாக்குதலுக்கு பிறகும் தற்பொழுதும் தாக்கப்பட்டிருக்கின்ற இடங்களாக உக்ரைன் தெரிவிக்கிறது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி யுத்த நிறுத்தத்திற்கு போக வேண்டாம், ஐரோப்பாவை காப்பாற்ற போகின்ற ரட்சகன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் யுத்த நிறுத்தத்திற்கு போக ஜெலன்ஸ்கி நினைத்தாலும் இங்கே ஐரோப்பிய நாடுகள் அவரை விடுகின்றார்கள் இல்லை. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஜெலன்ஸ்கி சொல்கிறார், ரஷ்ய படைகள் கணிசமான எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளோடு 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். நேற்று உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான புதிய தாக்குதல்கள் உலக தலைவர்கள் பார்க்க வேண்டும், ரஷ்யா இவ்வாறு தாக்குகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பூட்டின் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை இனப்படுகொலை செய்கின்றார் என்று ரஷ்ய ஜனாதிபதி செய்கின்றார் என்று சிபிகா சமூக ஊடகங்களில் எழுதியிருக்கின்றார். சமீபத்திய தாக்குதல்கள் சர்வதேச ஆதரவின் அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று கூறினார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது. ஏனெனில் உக்ரைன் ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை இழுத்துக் கொண்டு வந்தால் உக்ரைன் வரமாட்டேன் என்றது, உக்ரைனை இழுத்துக் கொண்டு வந்தால் பூட்டின் வரமாட்டேன் என்கின்றார். ஆனால் இப்ப பூட்டின் ஓரளவு சமாதானத்தை விரும்புவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இங்கே இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் சமாதானம் இல்லாமல் தொடர்ச்சியாக யுத்தத்தை நடத்துமாறு ஜெலன்ஸ்கியை வலியுறுத்தி வருகின்றன. இதுதான் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இன்று காலை பூட்டினின் இந்த தாக்குதல் டாவோஸில் கூடியிருக்கும் உலக தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. உக்ரைனிய மக்களுக்கான ஆதரவு அவசியமானது, அவசரமானது என்று உக்ரைன் சொல்கிறது. உக்ரைனுக்கு அமைதி இல்லாமல் ஐரோப்பாவில் அமைதி இல்லை என்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஜெலன்ஸ்கியும் சிபிகாவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 50 வயதுடைய ஒருவர் இறந்ததாக கூறப்படுகிறது. கியூ பிராந்திய ஆளுநர் மைக்கோலா கலாஷ்னிக் இதனை தெரிவித்திருக்கின்றார். 2 மிகப்பெரிய மின்சார நிலையங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
ஒடேசாவில் ஒரு எரிசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்ய ட்ரோன் தாக்குதலால் ஒடேசாவில் உள்ள ஒரு எரிசக்தி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது என்று நகர மேயர் குறிப்பிடுகின்றார். சோர்னோ மோசிக்கின் பிளாக் சி துறைமுகத்தில் உள்ள பல மாடி குடியிருப்பு வளாகத்தையும் ரஷ்ய ட்ரோன் தாக்கி இருக்கிறது. இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னா, ரஷ்ய ட்ரோன் தாக்கும் பொழுது இவர்களுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை செய்வதற்கு இப்பொழுது ஆயுதங்கள் இல்லை. ஆகவே ஆயுதங்களை தாருங்கள், பணத்தை தாருங்கள் என்று தற்பொழுது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கிக்கு காசு கொடுத்தா அவருடைய அமைச்சர்களும் அவரும் எடுத்து விடுகின்றார்கள், ஊழல் செய்கின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அடுத்தது, அங்குள்ள இராணுவத்தினர்களுக்கு கூட சரியாக உணவு சென்று சேருவதில்லை, இவர்கள் கொள்ளையடித்து விடுகின்றார்கள், மீனிங் இவர்கள் பணத்தை கொள்ளையடித்து விடுகின்றார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா இரவு முழுவதிலும் கியூ மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. உக்ரைனின் தலைநகரின் பெரும்பகுதி தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாக தெரிகிறது. 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன, ரஷ்யா நடத்தி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். போரில் சோர்வடைந்த இந்த நாட்டை, உக்ரைனை ஆழ்ந்த உறை பனி பிடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாட்டை மண்டியிட வைக்கும் முயற்சியில் குளிர்காலத்தில் உக்ரைன் மற்றும் அதன் முக்கியமான உள்கட்டமைப்பு மீதான வான்வெளி தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தி உள்ளது என்று கியூ அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதற்கிடையில காசா இந்த போர் நிறுத்தத்திற்கு உக்ரைனையும் ரஷ்யாவையும் இந்த அமைதி வாரியத்துல சேருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டினை அழைத்திருக்கின்றார். விளாடிமிர் புட்டினை அழைத்த ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்தது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்ப ஜெலன்ஸ்கியையும் சேருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ட்ரம்ப், புட்டினையும் சேருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதற்கு ஒரு மறைமுகமான காரணம் இருக்கலாம் என்று யோசிக்கப்படுகிறது. என்னன்னா, புட்டின் மற்றும் ரஷ்யாவின் போரை ஆதரித்த பிற நாட்டு தலைவர்களும் இந்த அழைக்கப்பட்டவர்களில் இருப்பதால், அதாவது காசாவினுடைய 2ஆம் கட்ட அமைதி ஒப்பந்தத்திற்கு இவர்களையும் கூப்பிட்டு ஒரு விழா ஒன்று நடத்துவதற்கு ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்களை அழைத்திருப்பதன் காரணத்தினால் உலக தலைவர்கள் தரப்பில் சில தயக்கங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேரையும் எவ்வாறாவது ஒன்று சேர்த்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியுமா என்று ட்ரம்ப் யோசிக்கின்றார் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. 20 அம்ச அமெரிக்க உக்ரைன் அமைதி திட்டத்தின் தற்போதைய நிலைமை, இதனை செயல்படுத்த ட்ரம்ப் தலைமையிலான அமைதி வாரியத்தால் கண்காணிக்கப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று உக்ரைன் மூத்த அதிகாரி ஒருவர் கடந்த வாரம் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் உக்ரைன், ஐரோப்பா, நேட்டோ, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய அனைத்தும் ரஷ்யா உக்ரைன் போருக்காக குறிப்பாக நிறுவப்பட்ட ஒரு குழுவின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் நிர்வாகம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கிய பொழுது 5635 வீடுகளுக்கு உடனடியாகவே மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 80% கட்டிடங்கள் மின்சாரம் இல்லாமல் ஆகிவிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா வின்னிசியா, தினிபோரா, ஒடேசா, சபோர்ஜியா, போல்தாவா மற்றும் சுமி ஆகிய பகுதிகளையும் ரஷ்யா தாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. உக்ரைன் இருளில் மூழ்கி இருக்கிறது, மக்கள் அவதிப்படுகின்றார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களை.